So good evening students. Today we will see the current affairs analysis dated from 13th December 2022. The first article related to the recently introduced private member bill on election commission. Bill on election commission. So private member bill அப்படின்றது என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் we will discuss about the election commission and then we will discuss related to this bill. So இது பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா you people have to study, otherwise no need to study about the bill. So we having parliamentல to introduce bills. The bills can be introduced by two persons. One வந்து ministers of the parliament. Ministers also the members of the parliament. So those ministers are called as government member. Either house. அதே மாதிரி you having MPs other than ministers. So these persons also MPs, but they are government, council of ministers category. அப்போ கவர்மெண்ட் மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய பில், அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா பில்லுக்கும் பேர் கவர்மெண்ட் மெம்பர் பில் அப்படின்னு பேர். கவர்மெண்ட் பில் ஆர் யூ கேன் டேக் கவர்மெண்ட் மெம்பர் பில். ஸோ அதர் தேன் மினிஸ்டர்ஸ் who are introducing a bill, and the member of parliament who is introducing the bill will be called as private member bill. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் மெம்பர் பில், ஸோ ஒன்லி 7 days ப்ரேயர் நோட்டீஸ் இஸ் மஸ்ட். 7 days முன்னாடி இன்டிமேட் பண்ணால் போதும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ எனி டேஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட். ஸோ பார்லிமெண்ட் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டேஸ்லையும் 2 to 5 இஸ் அ பிஸ்னஸ் hour. So in the time period can be introduced when the time is allotted. If it is accepted by the presiding officer, then the time will be allotted. Business committee ஒன்று இருக்கும், அவங்க வந்து டைம் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பில்லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஸோ சப்போஸ் த பில் இஸ் ப்ரிப்பேர்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் லா, தென் மற்ற மினிஸ்டர், ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்வாயர்மெண்ட் ரிலேட்டட் பில்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ தேர் இஸ் அ பில் கால்ட் அஸ் எனர்ஜி கன்சர்வேஷன் பில். த பில் வாஸ் டேபிள்ட் இன் தி பார்லமெண்ட். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் பில்லுக்கு வந்து என்வாயர்மெண்ட் மினிஸ்டர் அதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனர்ஜி கன்சம்ஷன் ரிலேட்டட் அப்படின்றப்போ. ஸோ அதர் மினிஸ்ட்ரிஸ் ஆல்சோ வில் கெட் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி அதர் மினிஸ்ட்ரி ஆல்சோ. சப்போஸ் இந்த பில் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்லி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ் கேன் பி இனிஷியேட்டட். இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக், ஸோ இட் கேன் லைக் தே ஹாவ் டு ப்ரூவ் தி மெஜாரிட்டி, அதர்வைஸ் த கவர்மெண்ட் ஃபெயில்ஸ். தென் ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படின்றப்போ இங்கே 7 daysக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். ஸோ 7 days முன்னாடி தே ஹாவ் டு give notice. இங்கே வந்து 30 days முன்னாடி they have to get permission. ஸோ லைக் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கு பிறகு இங்கே வந்து the minister is like will prepare the bill. அது entire government will help. அப்படின்னா எல்லா மினிஸ்ட்ரி சப்போர்ட் இருக்கும். இப்போ ஆர்பிஐ ஃபினான்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அப்படின்ட்டு ஆர்பிஐ சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆனால் when a person is introducing a private member bill, the bill have to be like full responsibility யார் அப்படின்னா by the MP. ஸோ அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஒரு அசிஸ்டன்ஸும் கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்காது. that you have to note. And then it can be only introduced in Friday. ஸோ அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா only can be initiated in the Friday. So these are the difference. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் பில்ஸ் ஆர் கேன்சல்ட். இட் வாஸ் ரிஜெக்டட். லைக் அப்ரூவல் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ தான் 2 பில் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ வில் வெயிட் அண்ட் சி whether it will get passed or not.
ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ப்ரைவேட் மெம்பர் பில்லுக்கும் கவர்மெண்ட் மெம்பர் பில்லுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். The next is we will discuss about the election commission. So election commission related. So election commission under article 324, there will be an election commission to control the election. Superintendents supervise the conduct the election of member of parliament, that is parliamentarian election, state legislative election, president election, vice president election conducted by the election commission. And then there will be a chief election commission will have a chief election commissioner, and then if more members are appointed, then there will be a senior most person will act as the chairman of the commission. ஸோ அப்படி தான் மொத்தம் 3 மெம்பர்ஸ் இப்போதைக்கு இருக்காங்க கரண்ட்லி. ஸோ மோர் மெம்பர்ஸ் கேன் பி அப்பாயிண்டட். த பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட். இப்போ பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதுனாலே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஸோ எலெக்ஷனை வந்து பார்லமெண்ட்ரி எலெக்ஷன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் நடத்தும் போது கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணும்போது ஸோ இட் வில் நாட் கோ இன் டிரான்ஸ்பேரண்ட், பயஸ்டாக இருக்கலாம் அப்படின்றது தான் இங்கே இஷ்யூஸ். ஸோ எனிவே பிரசிடென்ட் இஸ் அப்பாயிண்டிங் தி பிரசிடென்ட் ஹேஸ் த அத்தாரிட்டி டு அப்பாயிண்ட். தென் இந்த 2 மெம்பர்ஸுக்கு ஈக்குவல் பவர்ஸ் தான். லைக் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சேலரி பவர்ஸ் எல்லாமே சேம். ஆனால் லைக் ஒரு ஆள் மட்டும் பவரில் பதவியில் மட்டும் ஒரு ஆள் வந்து த ஹையஸ்ட் போஸ்ட், தட் இஸ் சேர்மேன், அவ்வளோதான். மற்றபடி சேலரிஸ் பவர்ஸ் எல்லாமே ஈக்குவல். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பிகாஸ் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. தென் இம்பார்ட்டன்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டே மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. ஸோ when he violates the constitution or misbehavior and incapacity, the chief election commissioner can be removed. The election commissioners, not this election commissioners, chief election commissioners can be removed by the president, but the condition is parliamentary approval is must. So supreme court judges எப்படி ரிமூவ் பண்ணுறாங்களோ அதே ப்ராசஸில் ரிமூவல் பண்ண முடியும். ஸோ லோக்சபானா 100 மெம்பர்ஸ் சப்போர்ட் இருக்கணும், ராஜ்யசபானா 50 மெம்பர்ஸ் சப்போர்ட் இருக்கணும். Already you people know that, so no need to explain. The other election commissioners are removed by the recommendation, by the consultation, the CEC, that is Chief Election Commissioner recommend panna, other election commissioner and the regional commissioners also appointed by the recommendation of CEC, so can be also removed from the posts. இவங்களோட ஒர்க் வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது, ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் அலாட் பண்ணுறது, தே வில் ஆக்ட் அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் குவாஷி ஜுடிஷியல் பாடி. ஸோ தட் ஆல்சோ யூ பீப்புள் நோ தட். தென் we having articles, article 325 related to election. So there will be a single electoral roll for the entire country. சரியா? For both elections single electoral roll தான் வாக்காளர் பட்டியல். அப்புறம் 326 talks about universal adult franchise. So everyone will have voting rights if they are above 18. Then 327, the parliament has the authority to make law. 328 வந்து state parliament எதுலெல்லாம் சட்டம் ஏற்றலையோ அதுலெல்லாம் state legislature also has the authority to make election regarding in their state. கண்டக்டை வந்து அவங்க பண்ண முடியும். இப்போ ஸோ பார்லமெண்ட் சட்டம் ஏற்றாத விஷயங்களில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லாஸ் ஒன்லி ஃபார் அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். சரியா? அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக ஆர்டிகிள் 329, it bars the courts from interfering in the election. இன்டர்ஃபியர் பண்ண விடாமல் தடுக்கும். ஸோ ஏன்னா எலெக்ஷன்ஸில் ஏதாவது டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ டு தி, பிகாஸ் இட்ஸ் அ குவாஷி ஜுடிஷியல் பாடி. இப்போ எலெக்ஷன் சிம்பிள்ஸ் யாராச்சும் டிமாண்ட் பண்ணுற, எக்ஸாம்பிள் பீப்புள் ஹேவிங் பார்ட்டி
disputes. ஸோ பைஃபர்கேஷன் டிஸ்பியூட்ஸ் இருக்குது ஏஐடிஎம்கேல. அப்போ எலெக்ஷன் சிம்பிள்ஸ் யாருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷன் தான். அதுக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் வெர்டிக்ட் கொடுத்த பிறகு யூ கேன் மூவ் டு ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். அதுக்கு முன்னாடி போக முடியாது. பிகாஸ் தே ஆர் ஆக்டிங் ஆஸ் எ குவாஷி ஜுடிஷியல் பாடி, தே ஹேவிங் தி பவர். அப்போ கோர்ட் வந்து தலையிட முடியாது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில். செகண்ட் தே கேன் கோ ஃபார் இட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி எலெக்ஷன் கமிஷன். அப்புறம் பார்லமெண்ட் லா மேக் பண்ணலாம் அப்படின்றதுனால 1950 we created RPA Act, Representation of People Act 1950. ஸோ இதில் தான் எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்ஷன். அப்புறம் the election will be conducted in the first past the post system. First past the post system. ஸோ யார் மெஜாரிட்டி plurality ஓட் வாங்குறாங்களோ they will be the winner. ஸோ ஹையஸ்ட் ஓட் வாங்குறவங்க, அது ஒரு ஓட் அதிகமாக வாங்கினாலும் சரி. அப்புறம் சிங்கிள் கான்ஸ்டிடுவன்சி இல்லைனா சிங்கிள் மெம்பர் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னா ஒரு டெரிட்டோரிக்கு கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒன்லி ஒன் மெம்பர் கேன் பி எலெக்டட், நாட் மோர் மெம்பர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் மென்ஷன்ட் இன் தி RPA Act 1950. The 1951 Parliament again made a law, that is 1951. இதில் வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ், அப்புறம் எலெக்ஷனில் நிற்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களோட குவாலிஃபிகேஷன், அப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லு. இந்த காரணங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் ஓட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் தோஸ் பீப்புள். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக எலெக்டரல் ரோல் ப்ரிப்பரேஷன். ஸோ அதுவும் இதில் தான் பவர் கொடுக்குது. ஸோ சிங்கிள் எலெக்டரல் ரோல் சொன்னேன் இல்லையா. ஸோ தேட்ஸ் ஆல். இது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எலெக்ஷன் ரிலேட்டடாக. இப்போது நியூஸில் எதுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். ப்ரைவேட் மெம்பர் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். இப்போ பிரசிடென்ட் யாரோட ரெக்கமெண்டேஷனில் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரெக்கமெண்டேஷனில் ஹி வில் அப்பாயிண்ட். அப்போது எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ஆக்டிங், எக்ஸிக்யூட்டிவ் இஸ் கிவிங் லைக் அட்வைஸ் டு தி president, so president is implementing. So it's not a, so if they want to act as an independent body, அப்போ எக்ஸிக்யூட்டிவ் பயஸ்னஸ் இருக்கக்கூடாது, இல்லைனா கரண்ட் ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அவங்க பயஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா தே ஹேவ்ஸ் டு பி அப்பாயிண்டட் பை அ கமிட்டி. அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் ரெஃபர் பண்ணதை பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர், அப்புறம் ஹோம் மினிஸ்டர், அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனரை வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்றது இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த எலெக்ஷன் கமிஷனர் வில் ஹாவ் த டென்யூர், பில்லில் இல்லை நார்மலாகவே 6 years ஆர் 65. இது இவங்களுக்கும் சேம். இவங்களுக்கு வந்து பெர்மனன்ட், பட் எனி டைம் தே கேன் பி ரிமூவ், இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட். ஸோ 3 years அப்படின்றது அலாட் பண்ணணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். இவங்களுக்கு 6, இவங்களுக்கு 3. அப்புறம் ரீஅப்பாயின்மெண்ட் எந்த காரணத்தை கொண்டு எந்த பொசிஷன்லையும் பண்ணக்கூடாது. ஸ்டேட் எலெக்ஷன் ஸ்டேட்லேயோ இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த பில்லை சேர்த்துருக்காங்க. ஸோ பில் எப்போ படிக்கணும் அப்படின்னா அது பாஸ் ஆகி ஆக்ட் ஆகும்போது, அதர்வைஸ் no need. So that's all about this article. Now we will move on to the next part. Okay, in this article, so next article is the centers oda subsidy is very high. So அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். Very important for your examinations for mains. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட சப்சிடியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பை சப்ளிமெண்ட்ரி டிமாண்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ரி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அப்புறம் சப்சிடிஸ் இது வந்து எப்படி கவர்மெண்ட்டை வந்து பாதிக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப் சப்சிடிஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வி வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ சப்சிடிஸ் வந்து 2.14 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் தட் இஸ் 3.17 lakh crore. ஸோ இப்போ டோட்டலி 5 lakh something. ஸோ லைக் அப்ராக்சிமேஷன் 5 lakh crore. ஸோ crore.
Then important food subsidy is very high. It is 2.87 lakh crore. Then fertilizer, so already we have seen 2.14 lakh. அப்புறம் petrol 30,756.18. So that's about the main important subsidies we are providing. அப்புறம் ஹஜ் சப்சிடிஸ் இருந்துச்சு, அது கம்மி பண்ணியிருக்கோம். அப்புறம் வி ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சப்சிடி. ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சப்சிடி எப்படின்னா, நேற்றுக்கு நம்ம பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் அபியான் ஸ்கீம் பார்த்தோம். அதில் வந்து 7% வந்து கவர்மெண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சப்சிடி. அக்ரிகல்ச்சர் லோன்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பேங்க்ஸுக்கு வந்து பே பண்ணுவாங்க, இல்லைன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கஸ்டமர்ஸுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ சப்சிடிஸ் ஆர் வெரி ஹை காஸ்ட் இன் இந்தியா. ஸோ அதுக்கான ரீசன், ஸோ வாட் யூ பீப்புள் ஆர் சீயிங் ஹியர், ஃபுட் சப்சிடிஸ் வி ஆர் ப்ரொவைடிங் 2.87 lakh crore, ஃபெர்டிலைசர் சப்சிடி 2.14 lakh crore, அப்புறம் பெட்ரோல், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சப்சிடி. அதுக்கு முன்னாடி இது வந்து இப்போது பட்ஜெட்டில் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி இது விட்ரா பண்ணப்பட்டுருச்சு. ஸோ தட் இஸ் அனதர் டிமாண்ட் 2.14 lakh crore. ஸோ பட்ஜெட்டில் சப்போஸ் அது பாஸ் பண்ணப்படலை அப்படின்னா, யூ பீப்புள் நோ வி ஆர் ஆல்ரெடி ஸ்டடிட், தட் இஸ் அப்ராப்ரியேஷன் பில். ஸோ சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் upon consulted, so finance bill. So these are appropriation bill category. So withdrawal of consolidated fund ல withdraw பண்றதுக்கு parliamentary approval is must. அதுக்கு முன்னாடி voting on demand for grants. voting on demand for grants. அது வந்து voting பண்ணப்பட்டாதான் appropriation bill initiate பண்ணி பணத்தை வெளியில் எடுக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு தெரியும், பாலிட்டியில் வி ஹவ் ஸ்டடி. சப்போஸ் பட்ஜெட் அலாட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இப்போ 3.717 lakh crore வாஸ் அலாட்டட் ஃபார் சப்சிடிஸ். சப்போஸ் அதை விட தேவை இருக்குது அப்படின்றப்போ யூ கேன் கோ ஃபார் சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ். இது பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண ஃபுட் சப்சிடியில் எக்ஸ்ட்ரா யூ நீடட், ஃபெர்டிலைசர் சப்சிடியில் எக்ஸ்ட்ரா யூ நீடட், பெட்ரோலில் எக்ஸ்ட்ரா யூ நீடட் அப்படின்றப்போ தான் நீங்கள் போக முடியும். புதுசாக ஏதாவது ஒரு சப்சிடி இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு கோ பை அடிஷ்னல் கிராண்ட் அப்படின்ற கிளாஸில் தான் நீங்கள் போக முடியும். நார்மல் கிளாஸில் நீங்கள் போக முடியாது. சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் இது வந்து இனிஷியேட் பண்ணுறது த பார்லிமெண்ட் அப்ரூவல் இஸ் மஸ்ட், and then it will be scrutinized by CAG. அப்புறம் there will be a scrutinization from the public accounts committee also. இது வந்து parliament approval is must to withdraw. ஆனால் இது வந்து voting on demand for grants கேட்டகரியில் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது. ஸோ ஆல்ரெடி அலாட் பண்ணது பத்தலை. இப்போது 2.14 lakh crore பட்ஜெட்டில் இதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடியதை வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்குறதுக்கு பேர் தான் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் அப்படின்னு பேர். சரியா? ஸோ வி ஹவ் ஸ்டடி லாட் ஆஃப் கிராண்ட்ஸ் ஆர் தி அடிஷ்னல் கிராண்ட் இருக்குது, டோக்கன் கிராண்ட் இருக்குது. ஓகே, எக்ஸப்ஷனல் கிராண்ட் இஸ் தேர். ஓகே, எவ்ரிதிங் வி ஹவ் சீன். தென் வி வில் கம் டு தி சப்சிடி பார்ட். ஸோ இது பாலிட்டி ஆங்கிளில் யூ ஹாவ் டு ஸ்டடி. சப்சிடி பார்ட்டில் சப்சிடிஸ் வந்து 5 lakh crore இப்போது அதிகமாகிருச்சு. அதுக்கான மெயின் ரீசன் ஃபுட் அப்படின்றது. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் National Food Security Act, we are providing PDS, Public Distribution System மூலமாக ஃப்ரீ ரேஷன்ஸ் இல்லைனா சீப்பர் ரேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டேட்ஸில் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. அண்ட் தென் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக 2020 2022 வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ ரேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட், ஒரு பர்சனுக்கு வந்து 5 kg எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி 5 kg கொடுத்துட்ருக்கோம் ஒரு பர்சன். அப்போ 4 பேர் இருக்காங்கன்னா தே வில் கெட் 40 kg ஆஃப் கிரெயின்ஸ். அது ரைஸ், வீட் எல்லாம் சேர்த்து, தனித்தனி கிடையாது. அப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஃபண்டட் பை தி பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. ஸோ இதுக்கு மட்டுமே ஆன செலவு இந்த 2020, 21, 22
3.91 lakh crore. So it's a very huge amount. சரியா? ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த சப்சிடிஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. அது மாதிரி வீட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய, ஸோ ஐ வில் ரீட் இட். வீட் ரைஸ் நம்ம சப்சிடிஸ் வந்து வீட்டுக்கு மட்டும் 92.88 மில்லியன் டன்ஸ் நம்ம வந்து சப்சிடைஸ் ரேட்டில் ஃப்ரீ ரேஷன்ஸ், ஃப்ரீனா கம்மியான ரேட்டில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 105.6 மில்லியன் டன்ஸ். So it will grow, expected to grow 2 points. Yeah, it will be reduced because இப்போ கரீப் கல்யாண் யோஜனா இந்த வருஷத்தோட முடிஞ்சிருச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படின்னா அது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2.5 lakh crore நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் ஃபெர்டிலைசர் சப்சிடி. ஆல்ரெடி எஸ்டர்டே வி ஹேவ் டிஸ்கஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபெர்டிலைசர் சப்சிடி, யூரியா அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுறாங்க, யூரியாவுக்கு அதிகமாக நம்ம கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ் பண்ணுறாங்க. என்பிகே வி ஆர் ப்ரொவைடிங் சப்சிடி. இருந்தாலுமே அது வந்து 29,000 31,000 பெர் டன். யூரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டன் வந்து 5,000. அப்போ ஒரு 5 per kg கிடைக்குது, ரொம்ப சீப்பஸ்ட். அது மாதிரி டிஏபி உரங்கள், எம்ஓபி உரங்கள், தட் இஸ் பொட்டாசியம், லைக் டிஏபின்னா டை அமோனியம் பாஸ்பேட், அது மாதிரி எம்ஓபின்னா மியூரேட் ஆஃப் பொட்டாஷ். ஸோ இந்த உரங்கள் எல்லாமே அதிகமாக கன்சம்ஷன் பண்ணப்படுது. அதில் பொட்டாஷ் பேஸ்ட் வந்து எல்லாம் நைட்ரஜனஸ் பேஸ்ட் வந்து அதிகமாக, அது இருந்தாலுமே 1 டன் வந்து 21,000 இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. யூரியா, டிஏபி, எம்ஓபி கன்சம்ஷன் அதிகம். இதை தடுக்கிறதுக்காக we introduce, that is NPK. ஈவன் கவர்மெண்ட் இஸ் சப்சிடைசிங், பட் இட் இஸ் வெரி காஸ்ட்லியஸ்ட். அதனால தான் அதிகமாக யூரியா கன்சம்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். யூரியா அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுறதுனால உள்நாட்டு ப்ரொடக்ஷனும் நம்ம லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் மூலமாக தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அது மாதிரி க்ரூட் ஆயிலோட பை ப்ராடக்ட் அப்படின்றப்ப இட் வில் பிகம் வெரி காஸ்ட்லியர். அது மாதிரி வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் அதிகமாக. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்பிகே வந்து இன்னும் சப்சிடைஸ் பண்ணப்படணும். பட் இட்ஸ் இன்க்ரீஸிங். ஸோ இது வந்து ரேஷனலைசேஷன் பண்ணப்பட்டு அது வந்து கம்மி பண்ணப்படலாம். ஏன்னா நீம் கோட்டட் யூரியா அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு சொன்னேன், பால் உற்பத்தியில் அதில் கலப்படம் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு. எஸ்டர்டே ஐ ஹவ் டோல்ட், சப்போஸ் ரேஷனலைசேஷன் பண்ணப்பட்டு நீம் கோட்டட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா யூரியா வில் பி அடல்ட்ரேஷனில் வந்து இருக்காது. ஏன்னா நீம் கோட்டட் இருக்குது அப்படின்றப்ப அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னால் அடல்ட்ரேஷனை வந்து பயன்படுத்த முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இந்த மோஸ்ட் சப்சிடைஸ் எல்லாமே வந்து கலப்படங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அடல்ட்ரேஷன் பர்பஸ். ஸோ தட் வில் பி ஸ்டாப்ட். அதனால் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் பெட்ரோல், உக்ரைன் வார் இஸ் அ ரீசன். இப்போ அந்த குளோபல் ஷாக்கெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மிங் அவுட். அதனால் அது வந்து 25,000க்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 25,000 crore 30 ஃபெர்டிலைசர் வந்து 1.5 lakh crore கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன் ஃபியூச்சர். அது மாதிரி இது 2 lakh crore ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். when it will be rationalization பண்ணப்படணும், அப்போ தான் இது ரெடியூஸ். சப்சிடிஸ் வில் பி இட்ஸ் அ குட் ஃபார் த கண்ட்ரி. அது எப்படின்னா ப்ராப்பரான பீப்புளுக்கு போய், இப்போ ஆக்சுவலாக எல்பிஜியில் சப்சிடி கொடுக்குறது அது பெட்ரோல் கேட்டகரியில் வருது. அப்புறம் ஃபெர்டிலைசர் சப்சிடி கொடுக்குறது, ஃபுட்டில் சப்சிடி கொடுக்குறது எதுக்கு அப்படின்னா வாழ்விழந்தவங்களுக்கு, இல்லைனா வாழ முடியாதவங்களுக்கு, those who are suffer because of economical deprivations. ஆனால் இன்றைக்கி அது ரேஷனலைசேஷன் பண்ணப்படணும். ரேஷன்ஸ் வந்து அதிகமாக கடத்தப்படுறதுக்கு பயன்படுத்தப்படுது அந்த சப்சிடைஸ்ட் ரைஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் தடுக்கப்பட்டு ப்ராப்பரைஸ் பண்ணப்பட்டு லைக் தப்பான வேஸில் அடல்ட்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது தடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ரேஷனலைசேஷன் பண்ணி ப்ராப்பரான பீப்புளுக்கு கொண்டு சேர்க்குறது. அப்போ ப்ராப்பரான பீப்புளுக்கு கொண்டு போயிருச்சு அப்படின்னா த பீப்புள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள் வில் இன்க்ரீஸ். அப்புறம் இதோட தேவையில்லாமல் செலவும் கம்மியாகும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது when it is rationalized. That's the reason we are using smart cards, ஆதார் மூலமாக லிங்க் பண்ணுறதுக்கான ரீசன்.
அப்படி ரேஷனலைஸ் பண்ணும்போது சப்சிடி பேர்டன் வில் ரெடியூஸ். சப்சிடி பேர்டன் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரியில் வருது. ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சேலரி ஒன்று, சப்சிடி ஒன்று ரொம்ப ஹையஸ்ட். ஸோ இதில் அசட் எதுவும் கிரியேட் ஆகாது, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி அ பர்டன் ஃபார் தி கவர்மெண்ட். ஸோ அது ரெடியூஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னாலே அதுக்காக வாங்கக்கூடிய கடன் வந்து ரெவென்யூ டெபிசிட் வில் பி பிகம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆர்டி வில் ரெடியூஸ். ஸோ அப்போ கவர்மெண்டோட ஹெல்த் இண்டிகேட்டர் வில் இன்க்ரீஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் கவர்மெண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ வாங்கக்கூடிய கடன்களை எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்த முடியும். தட்ஸ் அ மெயின் பெனிஃபிட் ஆஃப் தி rationalization of subsidy. So that you people have to know. So that's all about this article. So the next article related to the India-China relationship. Assam area. So sorry, Arunachal Pradesh area. People can see on the image in the McMahon line area. The McMahon line area, recently there is a like standoff between the India and the China PLA, People Liberation Army. ஸோ அதில் இன்ஜுரிஸ் ரெண்டு சைட்லேயுமே இருக்குது. அதிகமான இன்ஜுரிஸ் வந்து சைனா பீப்புள் லிபரேஷன் ஆர்மிக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றது. ஸோ தட்ஸ் வை வி நீட் டு டிஸ்கஸ் சம்திங் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மேப் பார்த்துக்கோங்க. ஸோ இட்ஸ் அ தவாங், அப்புறம் திஸ் இஸ் மெக்மோகன் லைன். ஸோ வி வில் டிஸ்கஸ். ஓகே, 1914 1913, 1914. So in the time period, there is a conference happened in Shimla. Shimla conference in the period. At the time, Tibet is a separate country, China is a separate country. China premier, Bhutan, Tibet, China, India. Even India la British rule. So for the secretary, that is McMahon, British Secretary of the State, Foreign Secretary of British. அவர் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணார். இந்த மீட்டிங்கில் பூட்டான், டிபெட், அப்புறம் சைனா, they have accepted to give, that is a place called as தவாங். that is இன்னைக்கு அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது நம்மளோட. அது அருணாச்சல் பிரதேஷ். டிபெட் இந்த பக்கம் வரும். ஸோ அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஸோ இந்த பக்கம் பூட்டான் இருக்குது. and then you having Arunachal Pradesh here. So in the area, the Tawang area was ceded to India by this agreement. Shimla conference by Shimla agreement it was given to India 1914. அதுக்கப்புறம் 1949 time period the Tibet was captured by the China, and then first they approved this agreement and finally they went against, because தவாங் சவுத் கேபிட்டல், சதர்ன் டிபெட் அப்படின்றது புத்திஸ்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ அதனால் அது வந்து இட்ஸ் அ ஹோலி பிளேஸ் ஆல்சோ. ஸோ ஃபார் த புத்திஸ்ட் பீப்புள். ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக சைனா இஸ் ட்ரைங். ஸோ ஃபைனலி தே ரிஜெக்டட் தி மேக்மோகன் லைன். அண்ட் 1962 we had war. After that, Aksai-Chin area. So what you have seen in the top, இந்த பார்ட் ஏரியா, அது மாதிரி இங்கே, ஸோ இந்த ஏரியா இதெல்லாம் சேர்த்து there is a McMahon line drawn. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். மெக்மோகன் தனி, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இந்த அக்ரிமெண்ட் மூலமாக நம்ம முடிச்சுக்கிட்டோம். இது நேபாள். இப்போ இந்த பார்ட் இதில் வராது, சரியா, எல்ஐசி. ஸோ இதில் வி ஹேவிங் வெஸ்டர்ன் ஏரியாவில் வி ஹேவிங் சம் டிஃப்ரென்சஸ். அது மாதிரி நார்த் ஈஸ்டில், அருணாச்சல் பிரதேஷில் ஈஸ்டர்ன் ஏரியாவில் வி ஹேவிங் டெரிட்டோரியல் டிஸ்பியூட் வித் தி சைனா. அந்த பை தி 1996 அக்ரிமெண்ட் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் மூலமாக, அது பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம தீர்த்துட்ருக்கோம். கால்வன் வேலி அட்டாக் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு இப்போ நடந்தது மிகப்பெரிய தாக்குதல்னா இட்ஸ் அ பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப். ஸோ இது ஹேப்பன் இன் தி நார்த் ஈஸ்ட். ஸோ இனி லீடர்ஸ் மூலமாக அது பேச்சுவார்த்தைகள் மூலமாக சரி பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு நோ அபவுட் த மேப். அண்ட் தென் வெஸ்டர்ன் ஏரியாவில் இருக்கக்கூடிய சைனாவோட வெஸ்டர்ன் ஏரியா,
இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ், அப்புறம் யூ ஹேவிங் ஈஸ்டர்ன் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ். சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். ஐ வில் ஷோ த மேப் அகெயின். You people can see here, this is an Akshaichin area. It's a controlled by China. The line, the red line தான் உங்களுக்கு LAC, line of actual control. இது வந்து மேக்மோகன் லைன். சரியா? So these are the things you will have to நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் அந்த சிம்லா கான்ஃபரன்ஸ் எதனால தவாங் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஸோ that's all. The next article related to the regulating the big techs. So big tech companies apna, so IT, that's Google. So recently Competition Commission of India, October la, they have fined 337.76 crore fined காம்படிஷன் கமிஷன் ஆஃப் அதுக்கான ரீசன் வந்து, ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபைன் பண்ணதுக்கான ரீசன் கூகுள் வந்து அவங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், ஸோ நம்ம இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் இஸ் ஹேவிங் செப்பரேட். ஸோ கூகுள் வந்து ஹேவிங் யூடியூப் அப்புறம் க்ரோம் இதெல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாக நம்ம மொபைலில் வரும். தே ஆர் ஃபோர்ஸ் த கஸ்டமர்ஸ் டு யூஸ். அது வந்து predatory category. So that's the reason the compelling the users to go by this monopoly categoryல போகிறாங்க அப்படின்றத it was fined. So competition is best, but predatory pricing இல்லைன்னா இந்த மாதிரியான கேட்டகரி forcing the customers to use அந்த pre-installed app நம்ம வாங்கும்போது அது வந்து இன்ஸ்டால்டாக இருக்கும்போது we are forced to use. ஸோ அது வந்து அதனால் லைக் கூகுள் வந்து அதிகமாக கெயின் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ்ட்டு இருந்து. ஸோ தட்ஸ் த ரீசன் இட் வாஸ் சார்ஜ் பை திஸ். ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிரியேட்டட் பை திஸ் 2002 ஆக்ட், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட், அண்ட் தென் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்ட 2009. There will be a chairman and 6 members, not that much important. So they will act as the quasi judicial body. They can also fine and charge. சரியா? ஸோ இப்போ எதனால இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எதுக்காக இது ரெகுலேட் பண்ணணும், ஏன் ரெகுலேட் பண்ணப்படணும் அப்படின்னா, டெக்னாலஜிக்கல் வைஸில் த கார்பரேட்ஸ் ஆர் இம்ப்ரூவிங், அவங்களோட அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா we need to improve our laws. பழைய மாடலில் இருந்தோம் அப்படின்னா, இப்போ யூரோப்பியன் யூனியன் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, த டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். தே அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்கிரேட் பண்ணுறதுனால predatory pricing இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஸ்மார்ட் ஒர்க்காக பீப்புளை வந்து இன்ஃபோர்ஸ் பண்ணுறது, ஸோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எல்லாமே தடுக்க முடியும். ஸோ அதான் இந்த ரெக்கமெண்டேஷனில் சொல்லப்பட்டது. ஸோ we need to make a good laws அப்படின்றது தான். சரியா? புதிய சட்டங்கள், நல்ல சட்டங்களை உருவாக்கணும் அப்படின்றது. காம்படிஷன் கமிஷன் ஆக்டை வச்சு நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அமேசான், they having a company called this Cloudtail. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வின்டர் சீசனில் ஏசிஸை இல்லைன்னா எப்போ டிமாண்ட் இல்லாமல் இருக்கோ அப்போ ஏசியெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க கம்பெனிஸ்கிட்ட. ஆக்சுவலாக பிளாட்ஃபார்ம் தான் அலோடு. இவங்க வந்து அவங்களோட பொருட்களை விற்கக்கூடாது, ஸ்டாக் பண்ணக்கூடாது. சரியா? ஆனால் அமேசான் வில் டூ தட். Cloudtail அப்படின்ற கம்பெனியில் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு லைக் ஒரு எப்போ டிமாண்ட் அதிகமாகும் அப்போது எல்லாரை விடையும் ஏசி கம்மியான ரேட்டு விற்பாங்க. அது மாதிரி டிவிஸ் எக்ஸெட்ரா எவ்ரி திங். அது மாதிரி ஃப்ளிப்கார்ட் ஆல்சோ தேர் இஸ் அ கம்பெனி WCSஆ WXஆன்னு தெரில. ஸோ இதெல்லாம் ரைட் பண்ணதுனால இப்போ இது வந்து தனி அமேசானோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் இதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் இந்த சட்டங்கள் பத்தாது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னா we need to update அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல்ஸ். அது மாதிரி டேட்டாஸ், நம்ம கூகுளில் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ், அது மாதிரி அமேசானில் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ், எவ்ரி திங் இஸ் மேனேஜ்டு. டேட்டா இஸ் லைக் வெல்த். டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போதைக்கு.
நம்ம மெடிசின்ஸ் வாங்குறது, நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது, நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்றத கூகுள் வில் நோ தட். தே ஆர் மானிட்டரிங் அஸ். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோம் எல்லாமே நம்ம வந்து டேட்டாவில் சேவ் ஆகுது. அப்போ இட் கேன் பி மிஸ்யூஸ்ட். சரியா? ஸோ இதனால தான் இந்த ஃபைன்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் பத்தாது. இது நம்ம டேட்டா வந்து ஒரு கண்ட்ரியே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ தட் வி நீட் டு ஹாவ் அ லா. இப்போ தான் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு சட்டத்து பில்லை முன்மொழிஞ்சிருக்கோம், இன்னும் ஆக்டாக வரல. வி நீட் டு வெயிட் அண்ட் சி. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், ராஜ்யசபாவில் எனர்ஜி கன்சர்வேஷன் பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் 2 days பேக். லோக்சபாவில் இது பாஸ் பண்ணும்போது நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? எனர்ஜி கன்சர்வேஷன் பில்லை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வி ஹேவிங் எனர்ஜி கன்சர்வேஷன் 2001 பில். அதுதான் இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக தான் பிஇ அப்படின்ற ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி உருவாக்கப்படும், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் 2022 எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னா, we pledged for இப்போ ரீசெண்டாக இன்டென்ஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன், இன்டென்ஷனலி நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் அண்ட் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச். ஐ ஹோப் யூ பீப்புள் நோ தட். ஸோ அதில் வந்து நம்மளோட டார்கெட் ஆஃப் கார்பன் ரிடக்ஷன் அது என்ன அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு லெவல் ரிலீஸ் பண்ணுற 1 பில்லியன் டன்ஸ் வந்து 2030 கம்மி பண்ணுவோம். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடோட இன்டென்சிட்டி 45%. ஸோ இன்டென்சிட்டி அப்படின்னா ஒரு எத்தனை ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணுறது. ஸோ இன்டென்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 2005 as a பேஸ் இயர். ஸோ அப்போ இருந்ததை விட 45% we will reduce the intensity. அப்புறம் நம்மளோட 500 gigawatt நான் ஃபாசில் ஃபியூயல் பேஸ்ட் சோர்ஸ்லேருந்து வரணும் எனர்ஜி. அப்புறம் 2030 50% ஆஃப் அவர் எலக்ட்ரிசிட்டி எங்கே இருந்து வரணும்னா நான் ஃபாசில் ஃபியூயல் பேஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்லேருந்து உருவாக்கணும் அப்படின்ற டார்கெட். அப்புறம் நெட் ஜீரோ 2070 நம்மளோட கார்பன் எமிஷன் வந்து கார்பன் நியூட்ரலிட்டி. ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணோம்னால அதுக்கு வந்து எஃபிஷியண்டாக ஒரு சட்டம் வேணும். அதனால தான் இந்த சட்டத்தில் திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா, கார்பன் கிரெடிட் சிஸ்டம். கார்பன் கிரெடிட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஏ கம்பெனி அண்ட் பி கம்பெனி ஆர் சி கம்பெனின்னு வச்சுக்கோங்க, 3 கம்பெனி இருக்குது. ஸோ இது வந்து கார்பன் மார்க்கெட் அப்படின்றது அதுவும் லைக் யுஎன்எஃப்சிசி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் வந்தது தான், கியோட்டோ ப்ரோட்டோகால் மெக்கானிசம். ஸோ என்ன அப்படின்னா, ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனி ஒரு கண்ட்ரிக்கு வந்து இப்போது லைக் ஒரு கார்பன் எமிஷன் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கண்ட்ரிக்கு ஒரு இத்தனை அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கார்பன் டார்கெட்ஸ் எல்லாமே யாருக்கு பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸுக்கு. அப்போ இவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து 100 டன்ஸை வந்து 1 year ரிலீஸ் பண்ணலாம். 100 டன்ஸ் அது ஒவ்வொரு கம்பெனிக்கும் சேஞ்ச் ஆகும். இப்போது ஏ வந்து 100க்கு பதிலாக 150 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பி வந்து அவங்க டெக்னாலஜி மாற்றினதுனால, ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணது, அவங்க க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசமில் அவங்க கம்பெனியை மாற்றினதுனால இட் வென்ட் டு 50 டன்ஸ். அப்புறம் இவங்களும் அதே மாதிரி 90 டன்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கு, லைக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 10 டன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தே கேன் இஷ்யூ சர்டிஃபிகேட். இந்த மீதி 50 டன்ஸை வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம், கார்பன் சர்டிஃபிகேட்னு பேர். அந்த சர்டிஃபிகேட் வில் பி பர்ச்சேஸ்டு பை, ஏன்னா இவங்க அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ தே நீட் டு பே பெனால்ட்டி. அதனால் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வரக்கூடிய காசு வந்து எதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னா, இவங்க வந்து இன்னும் அவங்க ஆல்ரெடி ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. அப்போ இன்னும் அவங்க அட்வான்ஸ்டாக மாறுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி கார்பன். ஸோ சைனா தான் அதிகமான கார்பன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய கண்ட்ரி. இப்போ இந்தியாவிலையும் அது வந்து லா மூலமாக கொண்டு வராங்க. ஆல்ரெடி இஸ் இன் எக்ஸிஸ்டிங்கில் தான் இருக்குது. அப்புறம் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, எனர்ஜி கன்சர்வேஷன் கோட் ஃபார் பில்டிங். எனர்ஜி கன்சர்வேஷன் கோட். இப்போ பில்டிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊர்கள் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து கிளாஸில் பண்ணியிருப்பாங்க. கிளாஸில் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், லைட்டை உள்ளே விடும்,
அங்கேருந்து ஹீட் ஆகி வெளியில் வரக்கூடிய ஹீட்டை வெளியில் விடாது. நம்ம கிளாஸ் ஹவுஸ்ல எல்லாம் இருந்தோம் அப்படின்னா, இல்லைன்னா ஒரு காரை வெயிலில் விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளே போய் ஏறும்போது அந்த ஹீட் வந்து ட்ராப் ஆகும். அந்த லைட்டு தான் உள்ளே போகும். அது உள்ளே போயிட்டு ரேடியேஷனால் ஹீட் ஆகுது. அந்த ஹீட்டை வெளியில் விடாது. அது லாங் வே டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் பேர். ஸோ ஜியாகிரஃபியில் வில் ஸ்டடி. ஸோ அப்போ அந்த கம்பெனிஸுக்கு வந்து அதிகமாக என்ன தேவை? இப்போ ஏசிஸில் தான் அந்த கம்பெனிஸ் எல்லாமே ரன் பண்ண முடியும். ஸோ அதிகமாக பவர் கன்சம்ஷன் பண்ணுவாங்க. அதிகமான எஃபிஷியன்சி இருக்காது. ஸோ அப்போ ஏர் ஃப்ளோயிங் இருக்கிற மாதிரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஏர் ஃப்ளோயிங் இருக்கிற மாதிரி இந்த கிளாஸ் இல்லாமல் நேச்சுரலாக பில்டிங்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மாற்றணும், மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக எனர்ஜி கன்சம்ஷன், அப்போ ஏசியோட டிமாண்ட் கம்மியாகும், ஏர் ஃப்ளோ எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி எனர்ஜி கன்சர்வேஷன் கோட். இது இண்டஸ்ட்ரீஸுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போது பெரிய பெரிய பில்டிங்ஸுக்கெல்லாம் கொண்டு வராங்க. அது ஒன்று. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லைக் மைனிங், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாமே வந்து நான் ஃபாசில் ஃபியூயல் பேஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். அப்படி ஒரு டார்கெட் கொண்டு வராங்க. ஸோ அப்புறம் வெஹிக்கிள்ஸுக்கு எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. BS6 எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அட்வான்ஸ்டாக வருவாங்க. அப்புறம் இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, எல்லா கம்பெனிஸையும் வந்து ரேட்டிங் பண்ணுறது. அப்ளையன்சஸ் இவங்க வந்து ஸ்டார் ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணி, நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கும், there will be a ஸ்டார் ரேட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பவர் சேவிங் கைடுன்னு இருக்கும், பவர் சேவிங் கைடு. ஸோ இதில் வந்து ஸ்டார் போட்டிருப்பாங்க. 5 ஸ்டார் இருந்துச்சுன்னா அதிகமான கன்சம்ஷன் பண்ணலைன்னு அர்த்தம். ஸ்டார் கம்மியாக கன்சம்ஷன் அதிகமாக பண்ணுதுன்னு அர்த்தம். அது மாதிரி பல்புக்கெல்லாம் சின்ன ஒரு கேட்டகரியில் லேபிள் கொடுப்பாங்க. இந்த கேட்டகரி பல்ப், சின்ன அப்ளையன்சஸ் ஸ்மால் ரேட்டிங், இது பிக்கெஸ்ட் ரேட்டிங், அதிகமான கன்சம்ஷனுக்கு ரேட்டிங். ஸோ இது பண்ணக்கூடியது இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் திஸ் ஆக்ட். இதில் வந்து இப்போ 26 இருந்து 31 வரைக்கும், 24 26 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ 31 மாற்றிருக்கேன். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பியோட பர்பஸ் தெரிஞ்சப்போ, சரியா? பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, தட்ஸ் ஆல். தென் த ஃபைனல் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் யூ வாண்ட் யூ கேன் சி இன் தி ஆர்டிகிள். ஜஸ்ட் ஐ வில் ரீட். மதராசாஸுக்கு வந்து ஒரு ஃபண்டிங் ஸ்கீம். டைம் இல்லை, ஸோ ஐ எம் ஃபினிஷிங். இதான் அந்த லேபிள்ஸ். பவர் சேவிங் கைடு இருந்ததுல பிக் கம்பெனிஸ், பிக் அப்ளையன்சஸுக்கு வந்து கொடுக்குற ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், கேசஸ் எல்லாம். அது மாதிரி இது வந்து பல்பு, டிவி, கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், இதுக்கெல்லாமே கொடுக்கக்கூடிய பவர் சேவிங் கைடு. த ஸ்கீம் ஃபார் ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு மதராசாஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் ஸ்கீம் அப்படின்னு பேர். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இட் இஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அப்புறம் லைக் இதோட பர்பஸ் என்னென்னா, மதராசஸ்னால் இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ், அவங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கறதுக்காக உருவாக்குறதுக்காக ஃபண்டிங் கொடுக்கக்கூடிய, அந்த ஃபண்டிங் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலை அப்படின்றது தான் இங்கே நியூஸ். இல்லை இந்த ஸ்கீம், அதில் 2 சப் ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கீம் ஃபார் ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் இன் மதராசாஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். மதராசாஸ்னால் அந்த இஸ்லாமிக் அரபிக்கெல்லாம் படித்து கொடுப்பாங்கள்ல, அதான். அதில் வந்து மற்ற லாங்குவேஜஸ், சயின்ஸ், ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறம் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்கூல் லெவல் அரபிக் மட்டும் படித்து கொடுக்காம இதையும் உள்ளே வைக்கிறது, அதுக்காக உருவாக்கப்பட்ட. ஸோ கவர்மெண்ட் வில் கிவ் ஃபண்ட். அப்புறம் எய்டடாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், அன்எய்டடாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வில் கிவ் ஃபண்ட். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, பெண்களும் படிக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கு ஃபண்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்றத இங்கே ஸ்டாண்டிங் கமிட்டியில் கவர்மெண்ட் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட் இஸ் enough ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். சரியா? தட்ஸ் ஆல். Now we will move on to the MCQs. So I will read it fast. நீங்கள் ஸ்லோவாக ஆன்சர் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு தி PM ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி scheme, consider the following statement. Statement number 1, it is central sector to facilitate street vendors to access to affordable working capital loan. Statement number 2, under this scheme, third loan of up to 1 lakh in addition to
first and second loans of 10,000 and 20,000 has been introduced. Which are the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Next question. Consider the following species: IUCN red list threatened species. IUCN red list of threatened species. Then two வந்து sorry இதில் இருக்கிறதுல இந்த த்ரெட்டன் ஸ்பீஷிஸ் ஐயூசிஎன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது, அப்புறம் த்ரெட்டன் ஸ்பீஷிஸ் செகண்டில் இருந்தால் ஒன். சரியா, புரியுதா உங்களுக்கு? டூ வந்து தான் ஒன்று ஸ்டேட்மெண்ட். ஸோ மிசோட்ரோஃபிஸ் பெலிட்டா பேர்டு வித் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், அது கரெக்டாக அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் வந்து ஃப்ரிட்டலோரியா சிரோஹோசா, இட்ஸ் பேர்டு வித் வல்னரபிள் டக்டி லோர்ஹிசா என்டேஞ்சர், பேட் வித் என்டேஞ்சர். இதில் எது கரெக்ட் மேட்ச் கரெக்டாக இருக்குன்றத ஆன்சர் பண்ணுங்க. சரியா? The next, consider the following statements regarding fertilizer subsidy in India. Statement number 1, fertilizer subsidy is announced by the government on the quarterly basis. Statement number 2, it allows the farmers to buy fertilizers at below market rates. Statement number 3, in India, urea is the most produced and imported and consumed physically regulated fertilizer of all. Which are the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D 1, 2 and 3 only. Fourth question, Narikuravan and Kurvikaran hill tribes were recently in news. அவங்க எந்த ஸ்டேட்ல வராங்க அப்படின்றது? தமிழ்நாடு, Himachal Pradesh, Odisha and Jammu and Kashmir. Fifth question, with reference to the Nirbhaya Fund, consider the following statements. Statement number 1, it was established in 2020. Statement number 2, it is a non-lapsable corpus fund. Which are the statements given above is are correct? Option. Okay, options நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் டேவோட ஆன்சர்ஸ் வந்து 12th December 12th ஓடது. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ, செகண்ட் கொஸ்டின் டி, தேர்ட் பி, 4D, 5D. சரியா? மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கொஸ்டின். Subsidies are often criticized that instead of offering solution to the problems, they themselves become a problem. In the light of the above statement, discuss the issues surrounding the subsidy system in India. So write your answers and send to me. Thanks a lot for joining with us.